அஜித் குமார் தற்பொழுது கார் போட்டிகளில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். இதனால் அவருடைய அடுத்த படம் பற்றிய அறிவிப்பு என்பது தொடர்ந்து தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. இதனிடையில் சமீபத்தில் அஜித்தின் மங்காத்தா ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. இப்படம் அமோகமான வரவேற்பினை பெற்று சக்கை போடு போட்டது. அஜித் தன்னுடைய 64வது படத்திற்காக ஆதிக் ரவிச்சந்திரனுடன் கூட்டணி அமைத்துள்ளார். ஏற்கனவே குட் பேட் அக்லியில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த நிலையில் மீண்டும் இந்த காம்போ இணைந்துள்ளது. கோலிவுட் திரையுலகில் த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான ஆதிக் ரவிச்சந்திரன் தன்னுடைய முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார். இதனை அடுத்து தன்னுடைய ஃபேவரட் ஹீரோவான அஜித்தை இயக்கும் வாய்ப்பினை பெற்ற ஆதிக் ரவிச்சந்திரன் அவரை வைத்து தரமான ஃபேன் பாய் சம்பவமாக குட் பேட் அக்லியை கொடுத்தார். இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஏகேவை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளார் ஆதிக் ரவிச்சந்திரன். அஜித்தின் வெறித்தனமான ரசிகர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அவரை இயக்க உள்ளது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளை கிளப்பியுள்ளது. AK64 குறித்து மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த படத்தினை தயாரிப்பதற்கு பென் மீடியா நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மும்பையை சார்ந்த பென் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தென்னிந்திய சினிமாவின் படங்களை தயாரிக்க முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே இந்த புரொடக்ஷன் கம்பெனி வேள்பாரி படத்தை தயாரிக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியானது. தற்பொழுது AK64 படத்தையும் தயாரிக்க உள்ளது. குட் பேட் அக்லி போன்று இல்லாமல் அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிக்கும் விதமாக AK64 படத்தை இயக்க திட்டமிட்டிருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன். இப்படத்தின் ஷூட்டிங் விரைவில் துவங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.